அனைவருக்கும் வணக்கம். புதுசா படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா, இப்போ கமெண்ட்ஸ்லயும் சரி, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லயும் சரி, புதுசா படிக்கிறவங்க நெறைய பேர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கேட்டிருந்தீங்க. அது என்னன்னா, "நீங்க போடுற வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதுமா சார்? அதேமாரி நீங்க குடுக்குற பிடிஎஃப் மட்டும் படிச்சா போதுமா? ஸ்கூல் புக்ஸ் படிக்கணுமா?" அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தீங்க. ஸ்கூல் புக்ஸ் படிக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா படிக்கணும். சரிங்களா? ஸோ திரும்பவும் சொல்றேன். ஸ்கூல் புக்ஸ் வந்து கண்டிப்பா படிக்கணும். இப்ப நம்ம ஸ்டடி வீடியோஸ் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசா படிக்கிறவங்க வந்து டைரக்ட்டா போயிட்டு ஸ்கூல் புக்ஸ படிச்சீங்கன்னா, அதுல வந்து ஒரு சில சப்ஜெக்ட்ல இருக்கிற ஒரு சில யூனிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியாது. சரிங்களா? ஸோ நீங்க நேரடியா போயிட்டு ஸ்கூல் புக்க படிக்கும்போது, ஒரு சில சப்ஜெக்ட்ல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியாது. ஸோ அப்படி புரியலன்னா, நீங்க என்ன பண்றா மாரி இருக்கும்னா, அத புரியாமலே மனப்பாடம் பண்றா மாரி இருக்கும். அந்த மாரி புரிஞ்சுக்காம மனப்பாடம் பண்ணீங்கன்னா, அது உங்க மைண்ட்ல வந்து நிக்காது. அதே மாரி புரிஞ்சுக்காம மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. சரிங்களா? ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடும். ஸோ அதனால தான் நம்ம ஸ்டடி வீடியோஸ் மூலமா என்ன பண்றோம்னா, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள தெரியப்படுத்துறதுக்காக தான் நம்ம ஸ்டடி வீடியோஸ் போடுறோம். ஸோ அந்த மாதிரி நீங்க அத தெரிஞ்சுக்கிட்டு, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு ஸ்கூல் புக்க படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரைட்டுங்களா? ஆ பட் இங்க வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நீங்க ஏன் சார் அப்ப இவ்வளோ நாள் வந்து ஸ்கூல் புக் படிக்கணும்னு சொல்லவே இல்ல? அப்படிங்கிற மாரி ஒரு டவுட் வரும். அது ஏன் அப்படின்னா, இப்ப நாம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்பு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? இந்திய அரசியலமைப்புல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 7 டாபிக் வந்து ஸ்கூல் புக்ல ஒரே யூனிட்ல இருக்கும். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், முகவுரை, ஆ இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், அதுக்கப்புறம் அடிப்படை கடமைகள். ஸோ இந்த மாரி 7 டாபிக் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ல ஒரே யூனிட்ல இருக்கும். ஸோ அதனால இந்த 7 டாபிக்கையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த யூனிட்ட சொல்லி, இந்த யூனிட்ட போய் நீங்க படிங்க அப்படின்னு சொல்லலாங்கிற மாரி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் இப்ப நம்ம பிடிஎஃப் எதுக்காக குடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 காரணம் இருக்கு அதுக்கு. 1 நான் அந்த யூனிட்ட சொல்ற வரைக்கும், நீங்க டெம்பரரியா படிச்சுக்கிறதுக்காக தான் நம்ம பிடிஎஃப் குடுக்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்பளுடைய இந்திய அரசியலமைப்பு கிளாஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக் ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு இல்லையா? அத தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் நாம அதில குடுத்துக்கிட்டு இருக்கோம். லட்சுமிகாந்த் புத்தகத்தில இருக்கிற சில தகவல்களையும் நாம இதில சேர்த்து குடுக்குறோம். ஸோ, அதனால தான் அதுக்கான பிடிஎஃப்ப நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்க இப்ப இந்த கிளாஸ்லாம் பார்த்துட்டு ஸ்கூல் புக் போய் படிச்சீங்கன்னா, ஸ்கூல் புக்ல இல்லாத சில விஷயங்கள நான் சொல்லியிருப்பேன். ஸோ, அப்ப நீங்க வந்து அங்க வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிடிஎஃப்பும் நான் குடுக்குறேன். அண்ட் முக்கியமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு சில டாபிக் வந்து ஸ்கூல் புக்ல கன்டென்ட் அந்த அளவுக்கு இருக்காது. சரிங்களா? இந்திய அரசியலமைப்புல இருக்கிற ஒரு சில டாபிக் வந்து ஸ்கூல் புக்ல அந்த அளவுக்கு கன்டென்ட் இருக்காது. அதெல்லாம் நம்ம லட்சுமிகாந்த் புத்தகத்திலேருந்து தான் படிக்கிற மாரி இருக்கும். ஸோ, இதனால தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஸ்கூல் புக்க இப்போதைக்கு படிக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லல. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு 7 டாபிக் வந்து ஒரே யூனிட்ல இருக்கு. ஸோ, அந்த 7 டாபிக்க முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பாலிட்டிக்கு வந்து நான் ஓவராலாவே உங்களுக்கு வேர் டூ ஸ்டடி வீடியோ போட்டுருவேன். சரிங்களா? பாலிட்டிய பொறுத்தவரைக்கும், அதான் இந்திய அரசியலமைப்ப பொறுத்தவரைக்கும், ஸ்கூல் புக்ல நீங்க எந்தெந்த யூனிட் படிக்கணும் அப்படிங்கிறத பத்தி, நான் அதுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டுர்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த 7 டாபிக் நாம முடிச்சுக்கலாம். சரிங்களா? அந்த 7 டாபிக் நாம கவர் பண்ணாலே, சிலபஸ்ல வந்து ஒரு 25% கவர் பண்ண மாரி ஆயிடும். ஸோ, ஃபைனலா இதான் மேட்ரு. ஸ்கூல் புக்ஸ் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா படிக்கணும். பட் நீங்க ஸ்கூல் புக்ல என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்றேன். சரிங்களா? எப்படியும் இன்னும் ஒரு 1 வாரத்துக்குள்ள உங்களுக்கு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு வேர் டூ ஸ்டடி வீடியோ குடுத்துருவேன். சரிங்களா? நீங்க வந்து அத வச்சு படிச்சுக்கலாம். ஸோ, அத பத்தி நான் அந்த வீடியோல சொல்றேன். ரைட்டுங்களா?